ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவளை கொண்டு போயிட்டுருக்காங்க. அவளோட நேம் வந்துச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் லீக்கு கால் பண்ணி இப்படி உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதோ, அவள் செத்து போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கும் அவளுக்குமே ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கும் போதுமே அவனுக்கு விருப்பமே இல்லாமல் தான் நடந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது போல், பெரிய சீட்டர்ன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கேயே இறந்து போயிடுறா. அப்புறம் பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடியே அவள் திரும்ப ரீபான் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக திரும்ப என்னோட லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் டைவர்ஸ் பேப்பர் அனுப்பியிருப்பான் போல். அதை அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கூட நடந்த விஷயங்களை அவள் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. எனக்கு டைவர்ஸ்லாம் வேணான்னு சொன்னது, உனக்கு 50% நான் ஷேர் கொடுத்துடுறேன், நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா போல். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக மேக்கப்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னும் பாரு இவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவருமே உடனே அவர் அங்கே டைவர்ஸ் பேப்பரையும் அனுப்பிட்டா போல். அதை கொண்டு போய் காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, இவ எப்படி உடனே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலே இவ ஏதாச்சும் பெரிய கேம் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாளா, இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு போல். அதில் 1 இயருக்கு முன்னாடி அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே மெய்ட் இருக்காங்க. என்னம்மா போயிட்டுருக்கேன்னு சொன்னதோ, நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நான் வச்ச எந்த ஒரு பொருளுமே இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையும் என்னோட வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் எங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஸோ அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கொண்டு போய் நீங்கள் வைங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ரூம்குள்ளே போனாலுமே அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான். பட் ஹீரோயின் வாங்குவா போல். இப்போ யாருமே வாங்கலை. அவனுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி பாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே உட்காந்ததுமே அங்கே கிளாஸை போய் தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறான். பட் வெறும் கிளாஸாக தான் இருக்குது. இப்போ திரும்ப நம்ம ஹீரோயின் அங்கே கிளாஸில் தண்ணி கொண்டு கொடுத்ததெல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கூட இருக்கும்போது அருமை தெரிய மாட்டுது. விட்டுட்டு போன பிறகு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போகிறா. அப்போ அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்ப ஓவராக திமிராக பேசிட்டு இருக்கா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் 1 இயருக்கு முன்னாடி அங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு போகும்போது அப்போ அவள் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, அவளை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவளுமே வச்சுட்டு போனதுமே அந்த சாப்பாடை தூக்கி இவள் டஸ்ட்பினில் போட்டிருக்கா. ஆனால் என்னன்னா அவன்கிட்ட வேறு மாதிரி அவள் பேசியிருக்கா. இவள் சாப்பாடு கொண்டு வந்ததே நம்ம ஹீரோக்கு தெரியாது போல். இப்போயுமே அதே மாதிரியே பிஹேவ் பண்ணதுமே கண்ணத்தை சேர்ந்து ஒரே அரைஞ்சு விட்றா. என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு உடனே நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு எனக்கு எந்த நடுவில் சொந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டைவர்ஸ் வாங்குறதுக்கு, எனக்குமே வேலைகள்லாம் இருக்குது, நீ டைவர்ஸ் கொடுத்துரு மரியாதையான்னு சொன்னதும் அப்போ அவள் நான் எதுவுமே பண்ணலை பாஸ், என் மேலே தேவையில்லாமல் பழைய போட்டுட்டு என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ எப்பயுமே உன்னோட அப்பாக்காக தான் நீங்கள் பேச வருவ, ஏன் இப்பயுமே அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன், ஏதாச்சும் டீலை பற்றி பேசணுமான்னு சொல்லி கேட்டதோ அந்த ஆள் என்னென்ன அமௌண்ட்டை வாங்கி வச்சிருக்காரோ இல்லை யாராட்ட என்ன டீல் போட்டிருக்காரோ எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும் அவங்க அசிஸ்டண்ட்டை போய் அதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்ட்ட பேசிட்டு என்னோட நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்க முடியாது, மரியாதை என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கான டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை போல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சு திரும்ப சேர்ந்து வாழணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன டைவர்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் போய் உள்ளே உட்காந்துக்கிறா. அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அவங்க இவ்வளோ நாள் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க பாஸ், அவங்களுக்கு எதுவுமே அவங்க அப்பா பண்ணுற வேலை எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும் எனக்கு இப்போ முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த செக்ரட்டரியை பற்றியும் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அங்கே கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம ஹீரோயின் சாப்பாடு தான் கொண்டு கொடுத்துருக்கா. பட் இவ உல்ட்டாவை தப்பாக நம்ம ஹீரோட்ட சொல்லி ஏமாற்றி விட்டுருக்கா இல்லையா, அதெல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஜாப்மே கிடையாது, நீ எதுக்காக இங்கே அவள் கொண்டு வந்த சாப்பாடை டஸ்ட்பினில் போட்டு என்கிட்ட போய் சொன்னேன், மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே வேலையை விட்டு தூக்கிடுறான். பிறகு ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி மரியாதையோடு அந்த ஆளை எனக்கு சைன் பண்ணி கொடுக்க சொல்லு, நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ இப்போதைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்பவே வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அவள் இறந்து போனா இல்லையா அந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் பண்ணதுமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு போனால் அவங்க சிஸ்டர் அவங்க ஸ்டெப் மதரோட சேர்ந்து அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அப்படியே ரொம்ப அவள் ஜெலஸ் ஆகிட்டுருக்கா. உடனே இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச வரல, நீங்கள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவள் உடனே ஓவராக சீனை போட்டுட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடா. இப்போ போட்டிருக்கதெல்லாம் யாரோடது, என்னோடது தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ டைவர்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட குடும்பம் என்னத்துக்காகிறது அப்படின்றத சொல்லிட்டு இப்பயுமே அந்த ஆள் சுயநலமாகவே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ உங்கள் ஸ்டெப் மதர் ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ நல்ல மாப்பிள்ளையே நாங்கள் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சோம், உனக்கு வந்துட்டு மேட்ச் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும், அவர் ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க. நான் வந்துட்டு பார்த்து வச்சு மேரேஜ் பண்ண வசதி இவளுக்கு பிடிக்கலையோ, என்னையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு இவங்களோட ட்ராமாவெல்லாம் தாங்கவே முடியல. அவங்க அப்பா ஓவரா சீனை போட்டுட்டு கையை ஓங்கிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து வேமா ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். யாருக்கு வந்து அவ்வளோ தைரியம் என்னோட ஒய்ஃப் மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்றத சொன்னதும் அவங்க சிஸ்டருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறதால கேள்விப்பட்டேன், என்ன 2 பேரும் இப்போ க்ளோஸாக இருக்காங்களே, என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவர் உடனே நான் வந்து அவளை அடிக்கலாம் வரலன்னு சொல்லிட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் டீல வேணான்னு சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு பயம் வந்துடுது. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே இருக்க விருப்பமே கிடையாது. அவங்க வந்து வெளியே வந்துடுறா. ஹீரோவுமே பின்னாடியே வந்ததுமே நீ இப்போ எதுக்காக என்ன இப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்க, உன் மைண்டில் இப்போ என்ன போயிட்டுருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது, நீ இப்போ எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன ட்ராமா பண்ண பார்க்குற, எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது, நானே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன்கிட்ட எனக்கு டைவர்ஸ் மட்டும் கிடைச்சா போதும்னு சொன்னதும் ஆனால் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆயிட்டு நீ எப்படி கொடுக்காம போகிறேன்னு பார்க்குறேன், கண்டிப்பாக நான் உன்கிட்ட இருந்து வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நேராக அங்கே வந்து பப்புக்கு தான் போகிறான். அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப வந்து நல்லவங்க போல். அவங்கக்கிட்ட இப்படி வந்து நடந்துட்டுருக்கு, நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க வந்துட்டு கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு நல்ல வேலை நீ பேசாமல் அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியாக வாழ அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எப்பயுமே வந்து அவளை மதிக்க மாட்டான்றது இவங்களுக்குமே தெரியும் போல். இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜீமே அங்கே வந்துடுறான். அவனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப நல்லா போதையாகிட்டு அங்கே அவன் வந்து ட்ரக் ஆனதுமே அவங்க சிஸ்டர் அங்கே ஹீரோக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னதுமே அவன் வந்துடுறான். அப்போ ஜி நீ எதுக்காக அவளை தூக்கிட்டு போயிடுச்சுக்க, நீ விடுன்னு சொன்னதும் அவள் என்னோட ஒய்ஃப், நீ யார் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேமா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே கொண்டு வந்து படிக்க வச்சா அவள் பாட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நினச்சிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட காதை வேற பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுடுறான். அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க மெய்டு வரவே இவனுக்கு அங்கே ஒரு மாதிரியா வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. நீங்கள் சூப்பை கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட முதல் நீ குடிச்சிட்டு தூங்குன்னு சொல்கிறான். ஹீரோயின்மே குடிச்சிட்டு படுத்ததுமே இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வந்து ஸ்லிப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்சுமே பண்ணி விட்டுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே மெய்ட்டு வந்து நேற்று யார் நீங்கள் தான் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்களான்னு சொன்னதும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன வந்துட்டு என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதில் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசினதுமே நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன், நான் அவ்வளோ ட்ரக்காக இருந்தேன், அப்படி இருந்தும் நீ எதுவுமே என்ன பண்ணலைன்னா உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேரேஜ் ஆகி வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ நாள் ஆகியுமே நீ வந்து என்னை எதுவுமே பண்ணலைன்னா அப்போ இது ப்ராப்ளம் தானே போயிட்டுருக்கு உனக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன மாதிரி பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ அப்படி வேற நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் நான் உன்னை டச் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி ஸோ நான் இப்போ வந்து உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டு அவட்ட போஸ்ட் பண்ணி நடந்துக்கிறான். இப்போ ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்க, ஏன் நீ உன்னோட நான் வந்து மேல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீ வேலை பண்ணாதன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அங்கே கால்மே வந்துடுது. உடனே அவன் அட்டன் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிருது. பர்த்டே பார்ட்டிக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க போல். அங்கே நம்ம ஹீரோங்க போனதுமே அங்கே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக ரெடி ஆகி அங்கே ஜியோட சேர்ந்து வந்ததுமே நம்ம ஹீரோக்கு அவன் கூட சேர்ந்து பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாகிருது. வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ என்னோட ஒய்ஃப் இப்படி கண்டவங்களெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ எவிடன்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி வச்சு என்னோட அப்பா வந்து ஒரு சரியான சீட்டர், அந்த ஆள் நிறைய பேரை ஏமாற்றிருக்காரு, என்னோட அம்மாவையுமே ஏமாற்றிட்டாரு, என்னோட அம்மா காரம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததுலையுமே இந்த ஆளுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா என்னோட அம்மா வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடியே இவங்களோட பேபியுமே பிறந்துருச்சு. ஸோ வந்துட்டு அப்போ இருந்து இந்த ஆளுக்கு அஃபேர் இருந்திருக்கு, என்னோட தாத்தாவோட சொத்தை இந்த ஆள் எந்த அவங்களோட பேரில் மாற்றி எழுதிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்போ அவங்க அப்பா வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ எதுக்காக இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, எது பேசுகிறா இருந்தாலும் தனியாக வந்து பேச வேண்டியதானேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் தனியாக வேற பேசுவேன், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வா எதுக்கு இந்த குளிரில் இருக்கு அப்படின்றத கூப்பிட்டதும் நீ எதுக்காக அப்படி தேவையாமலாம் வந்து ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்க, உன்ட்ட எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்றத
அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, நீ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 months டைம் கொடு, அதுக்கப்புறமும் என் கூட சேர்ந்து உனக்கு இருக்க பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், நீ பாட்டி வேற வர்றாங்க, அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடாத, அவங்க உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின்மே பாட்டி அவளை எவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமே இவன் எதுக்காக என்னை இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான், என்ன இவனுக்கு வந்துட்டு என் மேலே லவ் எது வந்துருச்சான்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சதும் நான் இப்படி தப்பாலாம் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, எனக்கு தேவை அவன்கிட்ட டைவர்ஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அங்கே அவளோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்டு நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட பிஹேவ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஜியாட்ட அவங்க அம்மா அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே எதுவுமே ஒத்து வரல, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்க போகிறாங்க, நீ வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவன் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணி அவளை ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. பட் இவ வந்து நீ எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்திட்டு போனதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இப்போ டாக்டர் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே லீடராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க, என்னால் இதை பண்ண முடியாது, ஏன்னா வந்து இவங்க ட்ராப் அவுட் பண்ணவங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜியாவுமே அதை சப்போர்ட் பண்ணி பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீயுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ பண்ணி பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்து அவள் ரெடியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக அவள் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுனே இவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் அங்கே வர்றான். வேணுனே அந்த ஆல்கஹாலை வந்து தள்ளி விட்டதுமே அங்கே தீ பிடிக்க போது நம்ம ஹீரோ வேகமாக வந்து அவளை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கை கூட உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியலன்னா நீ அதுக்கப்புறம் என்ன வந்து லீடராக இருந்து சாதிக்க போகிற அப்படின்றத சொன்னதும் என் கண்ணால் பார்த்தேன் நீ என்ன வேலை பண்ணன்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்தா நீ என்ன வேலை பண்ணன்றது தெரிஞ்சு போயிடும், தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காம வேலையை பாருன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் எதுக்கு இப்படி எனக்கு வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க, ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் எனக்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிற தெரியும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அங்கே பொக்கே கொடுத்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசினதுமே அங்கே ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. வேணுனே நம்ம ஹீரோயின்மே அவன்கிட்ட அங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கா, அவனை ஜெலஸ் ஆக்கணுன்னேவும் இவங்க 2 பேரும் இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நீ எதுக்காக என் பக்கத்தில் போகிறா, நீ வந்து என்னோட ஒய்ஃப் வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ அங்கே ஜிக்கு நம்ம ஹீரோக்குமே சண்டை வந்துடுது. உடனே இந்த பொண்ணு அங்கே வந்துடுறா, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து காஃபிலாம் கொடுக்க வந்ததும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் வேணுனே இவளாக வந்து நம்ம ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி அங்கே வந்துட்டு சீன் போட்டுட்டு கையில் வந்துட்டு கொட்டிருச்சின்னு சொல்லிட்டு நாடகம் நடிக்கிறா. ஹீரோயின் சரி வாழை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோ நீ தள்ளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பின்னாடியே போனதும் இவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அங்கே டீன் வந்து உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய டாக்டர் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு வந்து ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த டாக்டரே அவங்க தான் போல். ஹீரோயின் இந்த படிப்பை வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் போயிட்டு அவள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கா ஒரு பெரிய வந்து டாக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்ன நடந்துட்டுருக்குன்னு எதுவும் தெரியல அங்கிள், நீங்கள் எந்திரிச்சாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அந்த டாக்டர் வந்து கால் பண்ணி உங்கள் பொண்ணு தான் அந்த பெரிய டாக்டர் அப்படின்றத சொன்னதும் இந்த ஆள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இவட்ட வந்து எல்லாத்தையுமே நம்ம பறிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரு. நம்ம ஹீரோ உங்கள் பிரதர் இல்லாவை மீட் பண்ணி நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ சொன்னால் அவள் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ பண்ணது பெரிய தப்பு, ஸோ நீ இப்போ வந்து அவட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் அவளை வந்து ஒத்துக்கவை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வாமா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் நீ வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கா, சரி நான் வரேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ எப்படி வந்து ஹீரோயின்ட்ட பொக்கையெல்லாம் கொடுத்து அங்கே மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவள் பாட்டு அங்கேருந்து பின்னாடி கிளம்பி போயிடுறா. இவன் அதை பார்க்கவே இல்லை. ஹீரோயினோட அப்பா அங்கே ஒரு கேமராவை வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே வந்து பெரிய பிளான் பண்ணி அவளை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம போக போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ட்ராமா போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் பரவாயில்லையே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் வேணுனே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து ப்ரொவோக் பண்ணி பேசிகிட்டே இருக்கா. ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்ததும் நம்ம ஹீரோயின் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதுமே அங்கே வந்து பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க அப்பா நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத வந்து பேச்சு பேசாதீங்க, இப்போ எதுக்காக வந்து என்னை வர சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் இவங்களோட பிஹேவியர்
பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு அங்கே டவுட்டாக ஆரம்பிச்சிருது. என்ன வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கையை உன்கிட்ட அடிக்க வந்ததுமே இவங்க உடனே நிப்பாட்டுங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுது ஏதோ பெரிய வந்து திட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே அங்கே வந்துட்டு ரொம்ப ட்ராமாலாம் போடுறாங்க. பட் ஹீரோயின் இவங்க வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நான் உங்களை பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறா. ஹீரோ அங்கே வந்துடுறா, நீ எதுக்காக அப்படி என்னவே சுற்றி வந்துட்டுருக்க, ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்றத சொன்னதும் நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பொக்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம், மன்னிக்க சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேட்ரு தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் தான் அந்த டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அங்கே வந்து இதை வச்சு அவன் நிறைய ஃபன் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின், அப்போ நீ இந்த விஷயத்துக்காக தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு காசு தேவைன்றதுக்காண்டி லவ் பண்ணுறேன்னு என்னை ஏமாற்றிட்டா இருக்க, மூஞ்சிலே முடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் யார் பண்ணுறதுனே தெரியலை. அங்கே ரொம்ப அவன் கவலையாக ஆரம்பிச்சிடுறான். ஸ்டேவே ஆஃபீஸில் மீட்டிங் வச்சு யார் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணது அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்படி அடுத்தவங்களோட பர்சனலாக கொண்டு வந்து நம்ம அதை வந்து காசாக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கே வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ வீடியோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, இங்கே பாரு உன்னோட லட்சணத்தை, உன்னோட சிஸ்டர் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு லீடராக இருக்க முடியும், பொறுமையே இல்லாமல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து ஒரே அரைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துட்டு டீன் வரைக்குமே போயிடுது. அங்கே டீன்மே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இதை பற்றி விசாரித்ததும் இது அதுக்கு மேலே என்னோட பர்சனல், இதை நீங்கள் கொண்டு வந்து இதுக்குள்ளெல்லாம் நுழைக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவளை வந்துட்டு ஜாப்பை விட்டு போக வைங்க அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் பேசினதும் நம்ம ஹீரோயின், நான் எதுக்காக ஜாப்பை விட்டு போகணும், ஏன்ட்ட வந்து உண்மையான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அந்த எவிடன்ஸை காமிக்கிறா. பார்த்தா அங்கே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கா போல். அங்கே வந்து தேவையில்லாமல் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது அவங்க வந்துட்டு வேணுனே இந்த மாதிரி தப்பாக எடிட் பண்ணியிருக்காங்க என்னோட பேரை கெடுக்க. ஸோ வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் ஜியா தேவையெல்லாம் பேசுனதுமே ஹீரோயின் இதுக்கப்புறம் தேவையெல்லாம் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு வந்ததுமே பயந்து போயிடுறா. ஜி ஹீரோயின்ட்ட நீ எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ தப்பு நடக்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் ஆல்ரெடி ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்தினா பாஸ்டில் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் அவன் கூட சேர்ந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பலை, எனக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அழுததுமே அங்கே அவன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அந்த ஜியா அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அங்கே சென்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படின்னா என் கூட இருக்க விருப்பம் இல்லை, நான் அவங்க கூட சேர்ந்து இருக்கட்டும், ஸோ இதுக்கப்புறம் அவளை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை, நீங்கள் டைவர்ஸ்க்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே வர சொன்னதுமே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ இதில் சைன் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயினுமே அதை எதுவும் படித்து பார்க்காம அவள் பாட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. சரி ஓகே நம்ம இப்போ போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது 1 மந்த் இன்னும் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஜீ வந்துடுறான் கூப்பிட்றதுக்காக. நீ அப்படிலாம் அவன் கூட போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் ஒன்றும் இப்போ உன்னோட ஒய்ஃப் கிடையாது, ஸோ நான் அவன் கூட போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. பட் ஹீரோ பார்த்துட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நல்லா தண்ணியை போட்டுட்டு தம் அடிச்சிட்டு இருக்கான் ஃபீல் பண்ணிகிட்டே. அப்போ அவங்க சிஸ்டர், நீ வந்து அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதான் உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஸோ இன்னுமே உனக்கு டைம் இருக்குது, நீ திரும்ப கூட அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ கண்டிப்பாக வந்து அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, நீ ட்ரை பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே புரியுது நம்ம அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க தானே நம்மளுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது, கண்டிப்பாக நான் அவளை வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே டீன் வந்து நம்ம ஹீரோயினோட அங்கிளை வந்து மீட் பண்ண வந்துட்டுருக்காரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே உன்னோட அங்கிள் நாள் வந்து காரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்தாருமா, மறுநாள் உன்னோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி போகும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பொண்ணு சாதாரண நடந்த மாதிரி தெரியல, யாரும் வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்போ அவங்க அங்கிளை பார்த்து இது எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து தீர்வாகணும்னா அங்கிள் நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக எந்திரிச்சு வரணும், அப்படின்னா தான் என்னோட அம்மாவுக்கு யார் இந்த மாதிரி வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அம்மாவையும் பிள்ளையுமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு பைத்தியம் போல் நிறைய காசை கொடுத்து நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகும்போது நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, பாட்டி வர டைம் ஆயிடுச்சு, நீ மாட்டி விடாதன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை பற்றி திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. சரின்னு சொல்லிட்டு
பேசாமல் இருந்துக்கிறான். நம்ம ஹீரோவுமே நீ ட்ரெஸ்ஸை தா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனோட ரூமுக்கு அவன் கொண்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணுறான். ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அது என்னோட பர்சனல் மேட்டர், நீ இதிலலாம் தலையிட வேணான்னு சொல்லிட்டு அவங்க தூங்கினதுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டிக்காக தான். பாட்டி வந்ததுமே இவங்க ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் ட்ராமா பண்ணதும் பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அப்படின்னா உண்மையிலேயே 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி அங்கே சூப்பெல்லாம் கொடுத்து நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ரூமுக்கு அனுப்பி வச்சதுமே நம்ம ஹீரோ பெரிய ரோமியோன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே அவளை லுக்கு விட்டுட்டே இருக்கான். பட் ஹீரோயின் இவ ஏதாச்சும் பண்ணிடுவோம் என்னமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வேமா போர்வையெல்லாம் போத்திட்டு அவ பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே அவளோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கப்புறம் உன் கூட இருக்க முடியாது, உனக்காக ஆக்டிங்லாம் பண்ணிட்டே இல்லைன்னு சொன்னதுமே அங்கே ஜியை பிடிச்சி கோவப்பட்டு அடித்ததுமே அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. பிறகு நைட்டு வந்து அங்கே ரொம்ப தண்ணி போட்டுட்ருக்கான். அப்போ அவங்க சிஸ்டரும் அவங்க பிரதர் எல்லாமே வந்துடுறாங்க. அதுக்கு அந்த ஜியாவுமே வந்துடுறா. அங்கே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுல அவளுமே உடால பேசி பார்க்குறான் நம்ம ஹீரோட்ட, நீ தேவையில்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே அந்த பையனையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அட்மிஷன் போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அங்கே எல்லாருமே வந்துட்டு எந்திரிச்சு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு கால் பண்ணா. இவ ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு அங்கே கட் பண்ணி வேற வச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு அவங்க வந்துட்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ இங்கே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு என்ன அவள் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவள் வந்துட்டு ஸ்டாப் பண்ண பார்க்குறா அவனை போக விடாம. பட் ஹீரோ வேமா எந்திரிச்சு ஹீரோயினை காப்பாற்ற போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பைத்தியத்தை அங்கே உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா நீ வந்து அவளை அட்டாக் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த பாட்டிலை வச்சு அவனோட தலையில் அடித்ததுமே திரும்ப அவன் வந்துட்டு அடிக்க வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்கே ஜி நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட கையில் அதை அடிபட்டுறது. நம்ம ஹீரோயின் அழுததோ நீ எதுக்கும் பயப்படாத நான் வந்துட்டு இல்லை அப்படின்றத ஹீரோ நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்து பண்ண இப்போ ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு கையில் அடிபட்டுருக்கு இல்லையா, அதுக்காக தான் அசிஸ்டன் அங்கே டைவர்ஸ் வாங்குறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் அங்கே புள்ளி பண்ண வந்ததுமே அவங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்றிடுறாங்க. அவந்தால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவர் வந்துட்டு மென்டல் டிசீஸ் ஆயிடுச்சு அவருக்கு, அவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டார் என்கிட்ட இருந்து அதனால தானே சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டர் போய் மீட் பண்ணி எப்படியாச்சும் நான் அவளை திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறணும், நீ தான் எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்கே அந்த டாக்டருமே சேர்ந்துட்டு அவளை எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஜீட்டை நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் என்னோட அப்பா பண்ண ஃப்ராட் வேலை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவர் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாச்சும் பெரிய வேலை பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ஏதாச்சும் திருட வருவான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வளைச்சு கட்டி பிடிக்க பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அங்கே வந்தது நம்ம ஹீரோ தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் இவன் கூட சேர்ந்து நாங்கள் வந்துட்டு பிடிக்க தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஆள் வர சவுண்டு கேட்டதுமே 2 பேருமே அங்கே போய் மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தா உள்ள அங்கே அசிஸ்டன்ட் வராரு. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ வெளியே போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு போனதுமே அந்த ஆள் திரும்ப வராரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே போய் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி கைப்பிடியே அந்த ஆள் வந்து ஃப்ராட் வேலையை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் வச்சு உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எல்லாம் இவங்க அப்பாவால் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்துட்டு எனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னார், அதனால தான் பண்ணேன், இவளை வந்துட்டு கம்பெனியை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் கம்பெனி எல்லாமே உங்களோட கையில் வந்துடும் இல்லையா, அதனால் எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அங்கே ஜியும் நம்ம ஹீரோவுமே மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. மரியாதையை நீ அவர்கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தேவையில்லாமல் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் ஹீரோயின் ஆனால் ஜியோட தான் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. அவங்க அப்பாவுக்கு எதிரான இன்னும் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே மெய்டு வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. வேமா நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அவங்க அப்பாட்ட கால் பண்ணி இந்த மெய்டு எல்லாத்தையும் சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே லாக்கர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸையுமே எடுத்து பார்த்துடுறா. அந்த ஷேர்ஸ்க்காக தான் அவங்க அம்மா வந்து அந்த ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு போல். ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்து புரிஞ்சுக்குது அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துடுது, இப்படி உன்னோட அங்கிள் முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேமா
அவள் வந்து பேசிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, உன்னோட அப்பா அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ அவள் அதை நினச்சி கவலைப்பட்டு அழுதுட்டு வேகமாக வந்துட்டா என்கிட்ட பார்க்குறதுக்காக. நான் வந்து அவளை சமாதானப்படுத்தி இப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்கிறாரு. ஷேர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு போல். இப்போ அவர் வந்து உள்ள டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னதுமே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவளை இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே உடனே வந்து மீட்டிங் வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த கம்பெனியில் ரைட்ஸ் இருக்கும், இந்த கம்பெனியோட உண்மையான ஓனர் நான் தானேன்னு சொன்னதும், உன்ட்ட என்ன அவ்வளோ ஷேர்ஸாக இருக்குது, நீ வந்து இந்த கம்பெனியோட ஓனர் ஆகிற லெவலுக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். பட் என்கிட்ட வந்து நிறையா ஷேர்ஸ் இருக்குது, அதை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன், நான் அவள் தான் பெரிய ஷேர் ஹோல்டர், அப்போ இந்த கம்பெனி வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இப்போ அந்த ஆள் வேகமாக நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இந்த ஆள் வந்து பெரிய ஃப்ராட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க ஊடால வந்ததுமே அவனுக்கு அடிபட்டுருது. அவனை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹார்ட்லாம் பெயின் ஆகுதுன்ற மாதிரி ட்ராமா போடுறான். ஹீரோயின் தலையில் தானே பட்டிருக்குன்னு சொன்னதும் அங்கேயுமே தான் வலிக்குதுன்னு சொன்னதுமே எங்கள் டாக்டரை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ என் பக்கத்துல இரு அப்படின்றத சொன்னதும், நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றத சொன்னதும், நான் நிறைய லைஃப்பில் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ திருந்தி நான் உன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஜியா வந்துடுறா. அங்கே சாப்பாடு கொண்டுட்டு அதை நான் பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு வேகமாக போனதுமே இவனுமே பின்னாடி அங்கே போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஜியை மீட் பண்ணிட்டு பேசினதும் ஜி கேட்குறான், எனக்கு என்னமோ நீ அவனை ஹேட் பண்ணுற மாதிரிலாம் தோணலை, அவனுக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சுன்னா உனக்கு உயிரில போயிட்டுருக்கு, என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயின் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அங்கே பிளான் பண்ணிட்டுருக்காங்க, ஏதாச்சும் நம்ம வந்துட்டு பெரிய பிளானாக பண்ணி இந்த வீடை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பார்ட்டியாக வந்து வச்சுட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் ஹாப்பி ஆகிட்டாங்க. பிஸ்னஸ் பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஆளுங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறா. இந்த ஆள் பக்கா வந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்காரு, இந்த ஆளால் தான் என்னோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்ககிட்ட வந்து காசை வந்து பறிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, இவங்க கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஓவராக பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஃபேஸில் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டுட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே அப்போ நீங்கள் என்ன பேசாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் கேட்குறாங்க. இந்த ஆளே வந்துட்டு தெருவில் நிற்க போகிறாரு, என்ன வந்துட்டு உங்ககிட்ட வந்து பார்க்க போகிறாரு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் எல்லாரும் அங்கேருந்து போனதும் இவங்களுமே அங்கே வீட்டை விட்டு போயிட்டுருக்காங்க. அவர் நீ எங்கே போயிட்டுருக்க என்ன விட்டுன்னு கேட்டதும் உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க கூட போய் யார் இருப்பாங்கன்னு சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே மீடியாஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாமே, நீங்கள் யாரை மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ நான் என்னோட ஒய்ஃபை தவிர வேறு யாரையுமே மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் இவ்வளோ தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கவும் அவங்க அங்கிள் என்னாச்சுமான்னு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் அவனுமே ரொம்ப நல்ல பையன் தான், முந்தி ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், அவன் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நீ காசுக்காக தான் அவன் கூட இன்னும் இருக்கிறதா நினச்சிருக்கான், பட் இப்போ உன்னை புரிஞ்சுட்டு சான்ஸ் கேட்டேன்னா நீ வந்து ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிடுறா. பிறகு அந்த ஜியா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே நீ இதுக்கப்புறம் அவட்ட வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காமல் விலகிடு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி கொண்டு வந்து ட்ரக்கு கலந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அது தெரியாமல் அவள் எடுத்து குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஜியா கூட நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப போதையாயிருது. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு தடமாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போகும்போது அங்கே வந்து அவளே நின்று அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோவுக்குமே அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அனுப்பி விட்றா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறான், எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிட்டு நீ எனக்கு வந்து சொந்தமாகறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சிடுறா. கிட்டக்கு வந்து எனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் பிடுங்கி போட்டுட்டு அங்கே திரும்ப தப்பாக நடக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறான், நீ அழுகாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போயுமே அங்கே ரொம்ப பயந்து அரண்டு போயே இருக்கா. நடந்ததெல்லாம் நினச்சிட்டு இப்போ ஹீரோ நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனை கூட டச் பண்ண விட மாட்டான். அந்த லெவலுக்கு அவன் நடந்தது வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. உன்கிட்ட பேச பிடிக்கல, நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அங்கேருந்து அவன் போயிடுறான். பிறகு அந்த ஜியா அவங்க அப்பா கூட சேர்ந்து அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ இன்னைக்கு பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அப்பா என்னோட பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணதுமே அவர் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் பொண்ணை பற்றி, அவள் வந்து பண்ண வேலைக்கு உங்கள் கம்பெனி கூட எந்த ஒரு பிஸ்னஸுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்டுட்டு அவர் என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே
அங்கே அழுக ஆரம்பிச்சிடாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்க்க வந்தா, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டா போல. அங்கே அவங்க சிஸ்டரை மீட் பண்ணிட்டு, அவன் என்னை மீட் பண்ணுறது கூட விரும்பலை. நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், நான் வந்து ஒரு புக்கு வந்து இப்போ ரைட் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை வந்து நீ ஃபுல்லாமே படிச்சு பாரு. எப்படி வந்துட்டு ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுன்றது வந்துட்டு கரெக்டாக நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணாலே நீ உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அவங்க அக்கா சொன்ன மாதிரியே அதே மாதிரி அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டைமே வந்துட்டு அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங்கே வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி நின்றுட்டு அங்கே வந்து பேசினதும், எதுக்காக நீ இப்படி இங்கே வந்திருக்க அப்படின்றத சட்டி கேட்டதுமே, அயன்பாட்டு அங்கே உள்ளே வந்துட்டு நானுமே சாப்பிடலாமான்னு சொன்னதும் அங்கே சாப்பாடுமே கொடுத்துட்ருக்கா. அவள் அங்கே ஐஸ் வச்சு அங்கே நிறைய வந்து பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறான். இப்படியே வந்துட்டு ஐஸ் வச்சுட்டே இருக்கான். இப்படியே வந்து நாளுமே போயிட்டே இருக்குது. டெய்லியுமே வந்துட்டு இதே மாதிரி தொந்தரவு தான் அவளுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கே ஒரு பக்கம் வந்துட்டு என்னதான் இவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான்ற லெவலுக்கு வந்துட்டு மாறிடுது. ரிங்கெல்லாம் கொடுத்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு அங்கே வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துமே அந்த புக்கவே படிச்சுட்ருக்கவும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு இவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே வந்து சிரிச்சுட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் வந்துட்டு ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லெவலுக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டோமே அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்காக அவனே கஷ்டப்பட்டு ஒரு கேக்கை ரெடி பண்ணி கொண்டு போகிறான். அப்போ ஹீரோயின் காலங்கத்தால் வந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொன்னதும், இந்த கேக் நான் உனக்காக பண்ணது அப்படின்ற சைட்டு கொடுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோ உள்ளே கூட விட மாட்டாளே அப்படின்ற சைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கேக்கை வந்து பார்த்துட்டு பார்க்குறதுக்கு என்னமோ என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால், ஆனால் அக்லியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அங்கிளை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே பில் எல்லாத்தையுமே பே பண்ணியிருப்பான் போல். ஸோ அவருமே அங்கே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் அங்கே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருது. இது ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த ஆளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அங்கே கம்பெனிக்குமே போயிடுறா. இதுக்கப்புறம் இவர் மாதிரி ஒரு ஃப்ராடுக்கெலாம் இந்த கம்பெனியில் இடம் கிடையாது, பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து போட்டு அடிச்சுட்டு ஒன்னால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பண்ணப்போ அவங்களுக்கு இவங்க 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. அந்தால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல். 2 பேருமே அங்கே வந்து சண்டை போட்டு 2 பேர்த்தையுமே அசிங்கப்படுத்தி கழுவி ஊதிக்கிறாங்க. ஹீரோயின் இப்படி வாக் பண்ணி போகும்போது அவங்க அப்பா கீழே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது அவளை அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு, நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட லைஃப்பை வந்து கெடுத்து விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளங்க அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் இப்போ வரைக்கும் நீங்கள் திருந்திருக்கீங்களா, நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கான்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஏன்ட்ட கொடுத்துட்டு மரியாதையை இங்கேருந்து செத்து தொலை அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயத்தை பற்றி அங்கே ஃபோன் பண்ணி வேற சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து அவளை காப்பாற்ற வர்றான். பட் வந்துட்டு சண்டை வந்ததில் நம்ம ஹீரோக்கு அங்கே பயங்கரமாக அடிபட்டுது. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. எனக்கு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் வந்துட்டு முழிப்பே வருது. நம்ம ஹீரோயின் தான் அப்போ வரைக்கும் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ முழிச்சதுமே நான் வந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வரவான்னு சொன்னதும், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ என் பக்கத்துலேயே இரு, நீ என் கூடவே இரு, என் கூட நீ இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை நல்லா நான் வந்து பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே நான் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஜீ வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ ஒருவேளை இவனுக்காக தான் வேணான்னு சொல்கிறியான்னு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு தான் 2 பேரும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஜீக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே தான் லவ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பண்ண வேலைக்கு அவர் அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி போட்டுறாங்க போல். நம்ம ஹீரோ இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னா நம்ம திரும்ப ஒரு தடவை மேரேஜ் பண்ணிக்கிறலாமா அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயின் அந்த புக்கை பார்த்துட்டு அடப்பாவி இதை வச்சா நீ வந்து என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. பிறகு ஃபைனலாக எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை கண்டிப்பாக லைஃப்பில் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முறைப்படி மேரேஜுமே பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.